ஆனா ஆத்மா ஒண்ணுதானே. அதனால பெருசா அதுக்கு பேர் இருக்கணும் அவசியப்படல சுகபிரம்ம மகரிஷி. அவர் என்ன பேர் வச்சிருந்தா, அவர் என்ன பேர் கூப்பிட்டாலும் அவசியம் இல்லை. இந்த ஜீவன் 3 ஜென்மா சுவாண்டு அடிச்சது. முதல் ஜென்மால பரதனா இருந்தது, 3ஆவது ஜென்மால ஜடமா இருந்தது, ஜடபரதன் சொல்ல ஆரம்பிச்சு. அவ்வளவுதான். சரீரத்துக்கு தானே பேரு. இது ஆத்மா பத்தி கதையாச்சு. பாகவதத்துடைய பலம் அதுதான். நம்ம எல்லாம் இது சரீரத்துடைய விஷயமா பார்க்கிறோம். இது ஆத்மா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எல்லாம் பார்த்தோம் ஆத்மாவை தொட்டு 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 ஆத்மா என்னென்ன சரீரத்துக்கு போகிறது, அந்த சரீரத்துக்கு என்னென்ன பேர், அந்த சரீரத்துல ஆத்மாத்தை தின்று அங்கே கிடக்கும். அந்த ஆத்மா சுத்தி சுத்தி வர அவ்வளவு அழகா அப்படியே பார்த்தா ஆஹா 3ஆவது ஜென்மா புறப்படாது, 2 ஜென்மா விட்டுட்டோம். அதுக்குதான் பெரியவா கதர்றா, விட்டுட்டோம் இப்ப விட்டுடாதீர்கள்னு புரிய வைக்கிறோம். பரதருக்கு தானா புரிஞ்சது, நமக்கு சொல்லி புரிய வைக்க. ஒண்ணு பரதன் மாதிரி சுய புத்தி இருக்கணும், இல்லைன்னா துருவன் மாதிரி சொல் புத்தி இருக்கணும். 2 இல்லைன்னா கஷ்டம். குரு சொல் புத்தி இருந்துடுத்துனா ஜெயிச்சுட்டோம். பரதன் மாதிரி இருந்தாலும் கவலையே கிடையாது, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. சுய புத்தியில இருந்துட்டு போயிடலாம். சில மகாத்மாக்கள் அப்படியே வரும், அப்படியே தப்பா அப்படியே சுய புத்தி இருக்கு. இவர் பாட்டுக்கு சொல் புத்தி சுய புத்தி இருக்காலும் ஜெயிச்சுட்டார். நமக்கு சுய புத்தியும் இல்லையே, சொல் புத்தியும் இல்லையே. அப்படியே அலைஞ்சு கிடக்க என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்றா, கேவலப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தாலும் கவலையே படல. வெட்டி போடலாம் சரீரம் தானே. அடப்போப்பா, நம்மெல்லாம் அந்த சரீரத்தை சுகப்பட அத்தனை பிரயத்தனம் படுறோம். அவர் சரீரமே தண்டனை நினைக்கிறோம். சரீரத்தை ஒரு வியாதி வந்தா தண்டனை, அவர் சரீரமே தண்டனை விட்டார். அசாத்தியமான மனோதைரியம், அசாத்தியமான தத்துவம். உலகத்துல யாருக்கு அந்த தைரியம் இருக்கு? சரீரம் தண்டனைன்னு பேசுறதுக்கு எந்த மதத்துக்கு தைரியம் இருக்கு? எந்த மதத்தையும் சரீரம் தண்டனைன்னு யாரும் பேச மாட்டா. சரீரம் தண்டனைன்னு ஒரு மகாத்மா பேசுறாருன்னா ஜடபரதர் தான். இது தண்டனை, பெரிய தண்டனை, பெரிய தண்டனை. அம்மாவுடைய கர்ப்பத்துல 9 மாசம் அவ காரம் சாப்பிட்டா நமக்கு எரியும், அவ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நமக்கு குளிரும், அவ கொதிக்க சாப்பிட்டா நமக்கு உடம்புலாம் என்னமோ பண்ணும். அவ சாப்பிடாம அவ கோச்சிட்டு சாப்பிடாம தான் நமக்கு பசிக்கும். என்ன கஷ்டம் தெரியுமா? அவ கர்ப்பவதியா இருக்கும்போது அவளுக்கு முடியல, அவள் பாட்டுக்கு இருக்கான்னா இது உள்ளுக்கு என்ன பாடுபடும் தெரியுமா? அம்மா சுகமா மாடிப்படி ஏறி இறங்குவா. இவ ஏறி இறங்கும்போது ஒவ்வொரு காலம் எடுத்து உள்ளுக்குள்ள தூக்கி திக்க கூடாது. மலத்துக்கு நடுவுலையும் ரத்தத்துக்கு நடுவுலையும் இவ்வளோ பெரிய வீடு இருந்து அங்கங்க கால் நீட்டி உக்காருமே உடம்பு வெடிக்காதுன்றோம். அந்த நோண்டி இடத்துக்குள்ள 9 மாசம் ஈட்ட முடியாது, சுருக்க முடியாது, இப்படியே கிடக்கணும். வெளில வந்து விட்டோம் நம்மளால இப்படியே உட்காந்துருக்கணும், சத்தம் போடுறோம். நம்ம பழக்கம் இல்லாத மாதிரி 9 மாசம் ஒரு இடத்துல இப்படி பெச்சா மாதிரி இருக்கும். அப்ப முடியறது பகவத் பக்தி பண்ணி ஒரு 3 மணி நேரம் உட்காந்து, அது முடிய மாட்டேங்கிறது, அது முடியறது, இது முடிய மாட்டேங்கிறது. ஏன் முடியறது இல்லைன்னா அப்ப முடிஞ்சது, அப்பயும் பக்தி பண்ணோம். அப்ப யாரும் இல்லை, நம்ம மாட்டிட்டோம், நம்ம தப்பிக்கணும் ஒரு அபிப்பிராயம் இருந்தது. வெளில வந்தோடனே எல்லாம் வேணும் அபிப்பிராயம் இருந்தது. அங்க உள்ள இருக்கும் பொழுது ஐயோ தப்பு பண்ணிட்டேன்டா, பல கோடி ஜென்மா தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுடுறா, காப்பாத்துறா, திரும்பி மாட்டினுட்டேடான்னு அங்க அவன் ஒருத்தன் தான் பிராதான்யமா இருந்தான். இங்க வெளில வந்தோடனே அவனை தவிர எல்லாம் பிராதான்யம். அதனால உட்கார முடியல, அவ்வளவுதான். 5 நிமிஷம் உட்காரத்துக்குள்ள 5 நிமிஷம் உட்காந்தாங்க. 5 நிமிஷம் நல்லா உட்காந்து தியானம் பண்ணேன். 5 நிமிஷம் 100 வருஷ வாழ்க்கையில 5 நிமிஷம் உட்காந்துட்டு அன்னைக்கு 5 நிமிஷம் தியானம் பண்ண 55 வயசு சொல்லிட்டு இருப்பான். 15 வயசுல ஒரு தியானம் லபிச்சிருக்கா, 55 வயசுல சொல்லிட்டு இருப்பான். என்ன அட்டகாசம், என்ன அக்கிரமம் பார்த்துக்கணும். நமக்கு எல்லாம் வருது, நமக்கு எல்லாம் பழக்கம் இருக்கு, அப்படியே விட்டுட்டோம். அவ்வளவுதான், அப்படியே விட்டுட்டோம். பழக்கத்தை மாத்திண்டே பண்ணிருக்கோம். தண்டனையா நினைச்சுட்டா அம்மாவுடைய கர்ப்பத்துல இருந்து அப்புறம் தலைகுப்புற விழுந்து அப்படி வரலையா ஒரு கீறி இந்த சமயத்துல ஃபோர்ஸர் போட்டு இழுப்பா, ஆயுதங்கள் போட்டு இழுப்பா. என்ன வலி வலிக்கும் ஒண்ணுமே தெரியாத பச்சை குழந்தை துடிச்சு ஒரு இழுத்து ஒன்னும் புரியாம இவாளுக்கு எதெல்லாம் சுக்கம் நினைக்கலாம் அதெல்லாம் கொடுப்பா. பால்ல சர்க்கரையெல்லாம் போட்டு கொடுத்து அப்புறம் என்னைக்கா ஒரு நாள் சக்கரை குறைஞ்சு போயிடுதான். என்ன திமிரு பாத்தியா, சக்கரை குறைச்சா சாப்பிட மாட்டேன் ஒரு திட்டு வேற. அம்மா அழகா மடியில வச்சுட்டே இருப்பா. ராத்திரி முழுக்க தூங்க விடல, என்ன அடித்து தொலைறது குழந்தைங்க. அது சமத்தா ரொம்ப சமத்துவம். குழந்தை ரொம்ப சமத்தா இருக்குன்னா அப்பா சொல்லுவார் என் பிள்ளைன்னு, என் பிள்ளை என் பொண்ணுன்னு. தப்பு பண்ணிட்டு தான் உன் பிள்ளைய பாத்தியா அப்படின்னு அம்மாவும் இப்படி சொல்லிடுவான். அதாவது இவாளை பிரயோஜனம் எல்லாரும் கொண்டாடுவா, தாத்தாலேருந்து பாட்டிலேருந்து பக்கத்தாத்த மனுஷாலேருந்து ஊர்ல வரைக்கும். இது ஏதோ ஆசை வயப்பட்டோ என்னமோ தெரியாதனோ தப்பு பண்ணிடுச்சுன்னா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, சீ போ நீங்க பிள்ளையே இல்லைன்னு. என்ன கஷ்டம் தெரியுமா? சரீரம்
படாத பாடு. அழையா விருந்தாளிகள், வியாதி. நம்ம வேண்டாம், அவர் பாடு வந்து ரொம்ப சரவெண்ட்டாக ஜம்முனி உட்காந்து விடுறோம். சமம் இல்லாமல் நம்ம போகணும்னு சொல்ல முடியுது. இத்தனை பாடு. அதனால பார்த்தா யாருக்கும் ஒன்றும் பேசலை. நம்ம சொல்ல எப்படி பேசாமல் இருக்கிறது? அவள் கோச்சிக்க மாட்டாள். நல்லது கோச்சுட்டாள்லாம். கோச்சுட்டாளா? ஐயா அதுக்கிட்ட பேசக்கூடாதுமா, அகம்பாவின்னு வா. அவ்வளோதானே. ஒன்று அகம்பாவின்னு வா, இல்லாட்டி பாவம் அவருக்கு ஒன்றும் புரியதில்லைன்னு வா. அவன் நமக்கு நல்லது. இதை பேச ஆரம்பிச்சுட்டோம்னா பதில் சொல்லணும். நம்ம ஒரு பதில் சொல்ல, அதில் ஒரு கேள்வி கேட்பா, அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும், அதில் இன்னொரு சந்தேகம் கேட்பா. இப்படியே போயிட்டு இருக்கோம். கடைசியில் அப்படியே ஜென்மா போயிடும். அப்படியே போயிட்டு இருக்கு ஜென்மா. பல விஷயங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. பல விஷயங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ராத்திரி தூக்கம் சுகமா இருக்குன்னா பேசுறது இல்லை. அதனால்தான் முன்னாடி பேசுறதே கிடையாது. சொல்ல எல்லா வார்த்தையும் முதல்ல விட்டு ஒழி. அத்தனை வார்த்தை விட்டு ஒழிச்சுட்டேன்னா பாடா நிம்மதியா இருக்கும். ராத்திரி அப்படி தூக்கத்தை சொப்பனத்தை பேசிட்டா முடிஞ்சு போச்சு. என்னமோ தெரியல, ராத்திரி நல்லா தூங்க முடியும். எப்ப சொப்பனத்தை பேசினோன்னு தூங்க முடியுது. பார்த்து நிம்மதி இல்லை. பேசாம இருந்தது. நம்ம பேசாம இருக்கலாம். வாயை திறந்துட்டு தான் பேசாம இருக்கணும். உள்ளுக்குள்ள எவ்வளவு பேசிட்டு இருக்கோம். கொச்ச 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 கொச்சான்னு பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் மௌன விரதம்னா வெளியில சப்தம் வராம இருக்குன்னு நினைக்கிறோம். பெரிய தப்பு. மௌன விரதம்னா உள்ளுக்குள்ளேயே பேசாம இருக்கணும். வைத்தியங்கள் வெளில பேசுறது, நம்ம உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதே முட்டாள் அப்படின்னு வெளில சொல்லிதான் உள்ளுக்குள்ளேயே முட்டாள் அப்படின்னு. அவன் என்னையாதிட்ட பேசிட்டே இருக்கும். பேசிட்டே இருக்கும். அதனாலதான் அவன் பேசுறது கேட்க மாட்டேங்கிறது. பகவத்கீதை ரகசியம் பார்த்தா அர்ஜுனன் பேசவே இல்லை. அங்கங்க ஒரு கேள்வியை நின்றுடுறான். அவன் பேசுறதை கேட்டுட்டு இருந்தான். நீங்க நாமளே பேசணும். 2 மணி நேரம் சுகமா இருக்கேன்னா நீங்க கேட்டுட்டு இருக்க. நீங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சாச்சுன்னா நானும் கொண்டு உட்காந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். நான் மட்டும் பேசுறேன். 10 மணி நேரம் கேட்கலான்னு பேச்சே இல்லையா? அப்பாடா 2 மணி நேரம் சத்சங்கம் நன்னா இருக்குன்னா நீங்க பேசுறது இல்லை. அப்பாடான் இருக்கு, ஆனந்தமா இருக்கு. இதுதான் ரகசியம். அதாவது பார்த்து என்னதுக்கு பேசணும்? மிஞ்சி மிஞ்சி என்ன பேசணும்? நீ சௌக்கியமா, நான் சௌக்கியமா, ஆத்மா சௌக்கியமா, வியாதி சரியாக போயிடுத்தா, குழந்தைக்கு வேலை கிடைச்சி கொடுத்தா, கல்யாணம் பார்த்துன்னு இருக்கியா, நல்ல வரணும் அமைஞ்சுதா, புது மாட்டு பொண்ணு எப்படி இருக்கா, குழந்தை ஒழுங்கா இருக்கா, பையன் ஒழுங்கா வச்சிருக்கானா, ஊரை விட்டு ஊருக்கு போய் எவ்வளவுக்கு மேல ஒன்றும் பேசிட்டு இல்லை. 1000 கோடி ஜென்மம் ஆனாலும் கதை இதேதான். ஊர் மாறுறது, பேர் மாறுறது, ரூபம் மாறுறது, அவ்வளவுதான். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க பேசுற விஷயங்கள்ல பார்த்தா இதுதான். சாப்பாடு நன்னா இருந்தா, சாப்பாடு கெட்டு போயிட்டா, நீ வயிறு நன்னா இருக்கா, வயிறு சரியா போச்சா, வியாதி சரியா போச்சும் ஒருத்தன் சொல்லுவான், வியாதி வந்துட்டுன்னு ஒருத்தன் சொல்லுவான். இதுதான். வேற ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரீரத்தை அடிப்படையாக கொண்டே ஒரு பேச்சு. இதை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதை பேசணும்னா நஷ்டமும் ஒன்றும் இல்லை. பத்மநாபன் பேசாம இருக்கான், நிம்மதியா இருக்கும்னு நம்ம பார்க்கறது. விழுந்தடிச்சு ஓடுறோம்னா பேசாம இருந்தே பேசிட்டு இருக்கான். அவன்கிட்ட பேசாம பேசணும். அத்தனையும் கேட்டு டக்கு 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 டக்குன்னு நம்ம கேட்டு முடிக்கிறதுக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கே அவளை கிருபா பண்றான். பேசுறதாம தானே ஜம்முன்னு இருக்கான். அவன் பேசாம இருக்கான். அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நம்மளும் பேசாம தான் நமக்கு ஒரு மரியாதை. பத்மநாபனுக்கே பேசாம தான் மரியாதைன்னா நமக்கும் அதுதான். அவனு எப்ப பேசணுமோ அப்ப பேசினாதான் மரியாதை. பேச்சு ஒவ்வொரு சப்தத்திலையும் நம்முடையதான சக்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு சப்தத்தை மட்டும் சக்தி கிடைக்கிறது, நாம சங்கி. அந்த சப்தத்துல மட்டும்தான் சக்தி ரெஜுவனேட் ஆகிறது, ரீகெயின் ஆகிறது, கிடைக்கிறது. அது எல்லா சப்தத்திலையும் சக்தி விரயம் ஆயின்றிருக்கு. நம்ம வாழ்க்கையில பார்த்து நிறைய சக்தி பேசுறதுலதான் போயிட்டு இருக்கு. பேசுறதுலாம் நிறைய சக்தி வீணாயிட்டு இருக்கு. அனாவசியமான வார்த்தைகள் பேசுறது, தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறாங்க. பார்த்துக்கும்போது சாப்பாடு போடுறது தேவையில்லாத வார்த்தைகள் இல்லை, தேவையில்லாம பேசுறதுலாம் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு. அதனால பார்த்தா என்னத்துக்கு பேசணும்? என்னத்துக்கு பேச வேண்டிய அவசியம் இருக்கு? மூளை வளர்ச்சிகளா குழந்தைகள்லாம் இருக்கு. என்ன பேசுறதுனா காரியம் நடந்துன்னு தானே இருக்கு. சுகமா காரியம் நடக்கதானே நடக்கிற குழந்தை மென்டல் ரிட்டார்டர் சைல்டுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஏதான பேசுறது. ஆனால் அவருடைய வாழ்க்கை நடந்துட்டு தானே இருக்கு. பகவத் பக்தியை பேசணும். அதாவது பார்த்தா ஒன்றும் பேசல. எங்கேயோ போனா காளிக்கு பலி கொடுக்குறேன்னு அழிச்சுட்டு போனா அவர் பாடி தேமையான கிடையாது. பாடா விடுதலை கிடைக்கிறது. விட்டுதரா தொந்தரவு இதோட ஜென்மா முடியல் நிம்மதியாக இருந்துட்டார். விவேகானந்தர் அப்படிதான் பண்றார். காட்டுக்குள்ள போற சிங்கம் அடிக்கிறது, பாடா பரம சுகம்.
இதுல இருந்து விடுதலை நின்றுட்டான் நிம்மதியா. நமக்கெல்லாம் மரணம் பயம், அவளுக்கெல்லாம் மரணம் தாக்குவ மாதிரி அழகா திறந்து விடணும். அவாடா ஓடி போயிடலாமோன்னு அல்ல, இந்த சரீரம் கூண்டு மாதிரி இருக்கு, அவாடா வெட்டி போட போறாளா நிம்மதி, ஒரு க்ஷணத்துல போயிடும் நிம்மதியா இருந்துட்டான். அவளால தாங்க முடியும். ஐயோ பகவானுடைய பக்தனாச்சே, அதனால அவ எல்லாரையும் வெட்டி போட்டுட்டான். அவர் பாட்டுக்கு தேனேன்னு இருக்கார். அப்பொழுதும் ஒன்னும் அசப்பே இல்லை, அவர் பாட்டுக்கு இருக்கா. எங்கேயோ காட்டுல உட்காந்து இருக்க ஒரு பாக்கியவான் ரகுகுணன் அது வந்துட்டான். நிஜமாவே நம்ம வரத்துக்கு முன்னாடியே நம்ம குரு நமக்காக காத்துட்டு தான் இருக்காரு. இவர் பாட்டுக்கு காட்டுல அப்படி ஓரத்தை உட்காந்து இருக்கார். ரகுகுணன் பின்னாடிதான் வந்தான். ரகுகுணன் வந்த பிறகு ஜடபரதர் வரல, ரகுகுணன் வரத்துக்கு முன்னாடியே ஜடபரதன் வந்து உட்காந்துருக்காரு. தேனின்னு ஜடம் மாதிரி உட்காந்து இருக்கார். ஐயா உட்காந்து இருக்கு. எத்தனையோ பேர் அந்த காட்டுல போயிருப்பாளே, எத்தனையோ பேர் போகாம யாரும் இருந்திருக்க மாட்டான். ஆனா ஒரு ரகுகுணன் மட்டும் இவர் போக இவர் சங்கல்பம் பண்ணிவிட்டார். பகவான் சங்கல்பம் பண்ண அவர் உத்தமமான தபஸ்வியா இருக்கா. இந்த தபசி இந்த ராஜனுக்கு அவன் தேடினான். எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. யாருக்கு பிரயோஜனம் வேணுமோ அவளுக்கு பகவான் தானா சேர்த்து விடலாம். அதை பத்தி அக்கறை இல்லை, அவரு பகவான் சேர்த்து விடுறது இல்லை. இந்த ரகுகுணன் தனிப்போ ஓடிட்டு இருந்தா கபிலர், எதுக்கடா அவ்வளவு தூரம் ஓடுற, நீ அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியமே இல்லை, உன்னுடைய விஷயம் இங்கேயே இருக்குன்னு திருப்பி விட்டுட்டான். சுமக்கிறார் பல்லக்கு. குரு நம்ம என்ன நினைக்கணும், ஒரு நாள் அப்படி உட்காந்துட்டு இருப்பார், அப்படியே எல்லாம் ஆசீர்வாதம் பண்றது, அப்படி மந்திரவாசம் பண்ணி ஜாலியா சொகுசா இருக்கா, ஒண்ணும் இல்லை. ஹிருதயத்துல சுமக்கிறார். அம்மா கர்ப்பத்துல 10 மாசம் தான் சுமக்கிறார். அப்பா தனக்கு உதவி பண்றதுனால சுமக்கிறார். குரு நெஞ்சில் வச்சு சுமக்கிறார். பிரயோஜனமே இல்லை. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் என்ன பிரயோஜனம் இருக்கு? அம்மா அப்பா குழந்தைய சுமக்கிறான்னா ஒரு பிரயோஜனம் இருக்கு. தன் குழந்தை என்னுடைய காப்பாற்றணும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. மனைவி கணவனை சுமக்கிறா, கணவன் மனைவியை சுமக்கிறா, எத்தனையோ விஷயங்களை சுமக்கிறோம்னா ஒரு பிரயோஜனம் இருக்கு. குருவுக்கும் நமக்கு என்ன பந்தம்? ரத்த பந்தமா, கொடுக்கல் வாங்கல் பந்தமா, என்ன பந்தம்? தெரிஞ்ச பந்தமா? ஒன்றும் இல்லை. இந்த ஜீவன் நல்ல கதி அடையணும்னு ஒரு ஆசை. பெண் கூட நம்மளை சுமக்கிறதுனா பணம் கட்டிட்டோம், அதுக்கு சுமந்தாகணும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. காரணமே இல்லாம நம்மளை சுமக்கிறவா சத்குருநாதன் ஒருத்தர் மட்டும்தான் சுமக்கிறா. ஆனா அவ சும நமக்கு புரிய மாட்டேன். மற்றவாள்லாம் சுமக்கிற மாதிரி இவ சுமக்க மாட்டேங்கிறாளே நமக்கு தோன்றுது. நல்ல குரு ஒத்து வர மாட்டேங்க. ரகுகுண விஷயத்துல அவ்வளவு தத்துவம் இருக்கு. மற்றவாள்லாம் அவன் சரீரத்துக்கு சுகமா சுமக்கிறார், இவர் அவன் ஆத்மாவுக்கு சுகமா சுமக்கிறார். இந்த சரீர சுகத்துக்கும் ஆத்ம சுகத்துக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறது. ஆத்மா இருக்க மனுஷாலாம் குரு ஒத்துக்க மாட்டேங்கிறான்னா இவ கதை வேற, அவ கதை வேற. ஆனா 2 பேரும் ஒரே மாதிரிதான் இருக்கா. இவ சரீரத்தை சுமக்கிறா, அவ ஆத்மாவை சுமக்கிறா. இந்த சரீரத்தை எவ்வளவு நேரம் சுமப்பா? இவாளெல்லாம் முடிகிற வரைக்கும், பிரயோஜனம் இருக்கிற வரைக்கும் சுமப்பா. ஆனா ஆத்மா ஜென்ம ஜென்மாந்தத்துக்கு சுமக்கணுமே, பெரிய கஷ்டம், பெரிய வலி, இறக்கி வைக்க முடியாது. இறக்கி வைக்க முடியாத ஒரு சுமை சரீர சுமை. எப்படி இறக்கி வச்சோம்? நம்ம உயிர் போகிறது அதோட முடிஞ்சு போயிடுது. குரு நிஜமாவே சுமதாங்கி. ஒரு ஜீவனை சுமந்துட்டாருன்னா ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கு சுமக்கிறார். அவ்வளவுதான் இருக்க முடியும். ஏன்னா சரீரம் மாறும், ஆத்மா மாறது இல்லையே. நம்மாத்து குழந்தை கல்யாணம் பண்ணி இன்னொரு ஆத்துக்கு போய் நம்மாத்து குழந்தை தானே. இன்னொரு ஆத்துக்கு போயாச்சு, இன்னொரு சொத்துனாலும் நமக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஜீவனுடைய சரீரம் மாறி 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 போனாலும் ஜீவனுக்கும் குருவுக்கும் சம்பந்தம் நித்திய சம்பந்தம், மாறாத சம்பந்தம். அசாத்தியமான உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. திருப்பாவில் 1008 குரு தத்துவம் இருக்கு. ரகசியமா கிருஷ்ண மந்திய ஜெகத்குரு தானே சுமக்கரா. முதல்ல கஷ்டமா இருக்கான். ஓஹோ அப்படின்னு திட்டான் ரகுகுணன். சுகமா திட்டான். அவன் இவரை கிண்டல் பண்ணி திட்டான். அப்ப கூட அவனுக்கு புரியும்படியா தன்னை கேவலப்படுத்திக்கிறார். என்ன கவனிச்சு பாக்கணும். ரகுகுணனை கேவலப்படுத்துற ஜடபரதர். உனக்கு தண்டனை கொடுத்தா சரியா போயிடும், வாஸ்தவம் தான்பா, இதுவே பெரிய தண்டனை, மாதத்தை செய்யற மாதிரிதான் சொல்லி தன்னை வந்துட்டாரே ஒழிய ரகுகுணனை ஒரு வார்த்தை சொல்லல. அதுதான் மகாத்மாக்களுடைய பலம். ஒரு வார்த்தை திரும்ப சொல்லலையே. ஒரு க்ஷணம் பார்த்தா பொசுங்கி விழுந்திருப்பான். ஒரு பார்க்கிற ஒரு பார்வையில ரகுணன் அதோட முடிஞ்சு போயிடுது. அவ்வளவுதான். ரகுணோட சரீரம் இல்லாம போயிடும்.
அதையும் தாண்டி நிதானமா நானே சிரமப்பட்டு இருக்கேன்டா, இன்னொரு சிரமமா பசஞ்சமாவை பெசரா மாதிரின்னு சொல்லி தன் சரீரத்தை கேவலப்படுத்த அவனுக்கு புத்தி வருது. அதுதான் குருவுடைய பலம். நம்ம சரீரத்தை கேவலப்படுத்துறது இல்ல. உடனே தூக்கி வாரி கூட எழுந்து ஓடி வந்துட்டான், கீழே வந்துட்டான். நீ பெரிய மகாத்மா. ஏன்னா தன்னை தூக்கின்னு இருக்கா, தூக்கிறதே பெரிய கஷ்டம், இதுல கேவலம். இது ரெண்டுத்தையும் தாங்கிட்டு வரக்காரு. யாருக்கு அந்த தைரியம் உண்டு? அந்த தைரியம் யாருக்கு உண்டு? அந்த தைரியம், அந்த நிதானம், அந்த ஸ்ரத்த, அந்த திருடம் லோகத்துல அப்பாவுக்கும் கிடையாது, அம்மாவுக்கும் கிடையாது, அண்ணனுக்கும் கிடையாது, தம்பிக்கும் கிடையாது, கணவனுக்கும் கிடையாது, மனைவிக்கும் கிடையாது, பந்துவுக்கும் கிடையாது, நண்பனுக்கும் சத்தியமா கிடையாது. சத்தியமா கிடையாது, சந்தேகமே வேண்டாம். மகாத்மாக்கள் என்னடா எப்படி மாட்டிக்கிட்டாரே நடக்கும். ஆனா அவ அப்படி மாட்டிக்கிறதுனால அவளுக்கும் இல்லாம இன்னொரு ஜீவனுக்கும் ஒரு நல்ல கதி கிடைக்கிறது தான் ரகசியம். நமக்கெல்லாம் ஜடபரதனா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், தத்துவம் எல்லாம் நன்னா தான் இருக்கு. ஆனா 3 ஜென்மா மாட்டின்றாரேன்னு இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன், மகாத்மாக்களுடைய காரியம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். 3 ஜென்மா ஆன பிறகு அவர் பக்தி மாறல, 3 ஜென்மா ஆன பிறகு பகவானத்தை ஸ்ரத்த மாறல. கொஞ்சம் அபிமானம் வந்தா கூட அந்த மகாத்மாக்களை பகவான் விடல. கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. அதான் அன்னைக்கே சொன்ன பாகவத்கீதையோட அத்தனை ஸ்லோகத்துக்கும் பாகவத்தையும் விதவிதமா கொட்டேஷன் கொடுத்துட்டே இருக்கும். என் பக்தன் அழிவதில்லை. அதனால நீங்க பக்தி பண்ண ஆரம்பிச்சிருங்க, பக்தி பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது ஏதாவது ஒரு ஜென்மால பூர்த்தி ஆட நமக்கு கவலை வேண்டாம், நமக்கு அந்த கவலை வேண்டாம். நம்ம பண்ணுவோம். அபிமானம் வரட்டமே பார்த்துக்கலாமே. ஒரு ஜடபரத்தை காப்பாற்றவனுக்கு இந்த ஜடத்தை காப்பாற்றுறது கஷ்டமா? ஒரு ஜடபரத்தை 3 ஜென்மா கழிச்சு காப்பாற்றுவான், நம்மையும் காப்பாற்றுவான். அது என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம்? நம்ம பக்தி பண்ணுவோம், நாமஜபம் பண்ணுவோம், சத்சங்க அனுபவிப்போம். மற்றதெல்லாம் அவன் இஷ்டம். அவிஜ்ஞாத சகாவோட இஷ்டம்னு விட்டுடுவோம். அந்த சகா நிச்சயமா பண்ணுவான். பரதனுடைய மற்ற எல்லா விஷயமும் மாறிட்டு இருந்தது. ஆனா இந்த சகா மாறவே இல்லை. புரஞ்சன உபாக்கியானம் ஜடபரதம் எல்லாம் கலந்து கூட சொல்லலாம். ஜடபரதோட புரஞ்சன ஜடபரதோடைய விஷயம் 3 ஜென்மால மாறித்து, மற்ற எல்லாம் மாறித்து. தாய் மாறினா, தகப்பன் மாறினா, பந்து மாறினா, சரீரம் மாறித்து, ரூபம் மாறித்து, ஆகாரம் மாறித்து, ஸ்வபாவம் மாறித்து, குணம் மாறித்து. ஆனா ஆத்மா மாறாது. அந்த நான் தான் இந்த ஆத்மா. இந்த ஆத்மா மாறலையே. இந்த ஆத்மா கிஞ்சிட்டால் மாறித்தா. 3 ஜென்மாலே அதே ஆத்மா. என்ன ஒரு குத்து விளக்கு இருக்கு, ஹாலில் வச்சாலும் அதே வெளிச்சம் தான், பெட்ரூம்ல வச்சாலும் அதே வெளிச்சம் தான், சமையல் உள்ள வச்சாலும் அதே வெளிச்சம் தான். அந்த மாதிரி இந்த ஆத்மா ஜோதி ஸ்வரூபம் இங்க இருந்தா ஹாலுக்கு வெளிச்சம் கொடுக்கறது, அங்க போச்சுன்னா அங்க வெளிச்சம் கொடுக்கறது, அங்க போச்சுன்னா அங்க வெளிச்சம் கொடுக்கறது. இங்க இருக்கும்போது இது இருக்கிறத பார்த்து அனுபவிக்கிறது, அங்க இருந்து அதை பார்த்து அனுபவிக்கிறது, அங்க போச்சுன்னா அதை அனுபவிக்கிறது. அத்தை தின்று அங்கே கிடக்கும். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். இந்த ஹால் என்னெல்லாம் இருக்கோ அந்த வெளிச்சல என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கு. பெட்ரூம்ல கொண்டு வச்சா அதுல என்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. மானா இருக்கும் பொழுது புள்ளையும் அதையும் பார்த்தது, மனுஷனா இருக்கும் பொழுது ராஜாவா இருக்கும் மற்றதை பார்த்தது, ஜடபரதனா வந்த உடனே பரமாத்மாவை பார்த்துட்டு உள்ளதுதான். அது பூஜையில வச்ச உடனே தெய்வத்தை பார்க்கறது, வேற ஒண்ணும் இல்லை. அத்தை தின்று அங்கே கிடக்கும். அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு சைட்ல கொண்டு வந்து வைக்கிறான். குரு என்ன பண்றார், இந்த பூஜை நம்மளை கொண்டு வச்சுடுறோம். இது தெய்வத்தை பார்த்துருக்கா, தெய்வத்தை பார்த்து மற்றதெல்லாம் பார்த்து பார்த்து குழம்பி கிடக்கிறது. என்னடா அது எல்லாம் நன்னா இருக்கானா, எனக்கு என்ன பிரயோஜனம்னு பாக்குறது. இது தெய்வத்தை பார்த்து என்னோட பிரயோஜனம் அவ்வளவுதான். தெய்வம் என்ன பார்க்கறது, நான் தெய்வத்தை பார்க்கறேன். குரு அவ்வளவுதான், குரு தத்துவம் அவ்வளவுதான். கொண்டு போய் தெய்வத்தின் இடத்த வச்சுடுறார். தெய்வம் பத்மநாபன் சாமி கோவில் இருக்க உள்ளுக்குள்ள. இந்த வழக்க பத்மநாபனை பார்க்க பத்மநாபன் இதை அனுபவிக்க வாபாடா. மற்றவெல்லாம் பத்மநாபன் இந்த வெளிச்சத்தை பார்க்கணும். மகாத்மாக்கள் இதுதான் பண்றோம். நிறைய சிஷ்யால உருவாக்கணும்னா இத்தனை விளக்கு ஏற்றி வச்சோன்னா எல்லாருக்கும் பத்மநாபன் பெருசா தெரியணும். இந்த விளக்கெல்லாம் அடைச்சிட்டோம்னா பத்மநாபன் இருந்தாலும் தெரியாது. ஒரே ஒரு நாரத மகரிஷி தான். பிரகல்லாதன் ஒரு விளக்கு ஏற்றினார், துருவன் ஒரு விளக்கு ஏற்றினார், மாத்தி 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 குட்டி 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 விளக்கு ஏற்றினார். இத்தனை சம்சாரிகளுக்கு 3 வாசல் வழியா பத்மநாபன் தெரியுற மாதிரி பிரம்மாண்டமான ரூபத்தை விதவிதமா காமிச்சு. அந்த மாதிரி அந்த ரகுகுணனுக்கும் பரதர் கிருப பண்ணார். மகாத்மாக்களுடைய காமவசப்பட்டு கிடக்கிற மாயை கூட ஜீவனுக்கு ஹிதம் பண்ணும். அதனால எந்த காரணத்தை கொண்டும் பாகவத அபச்சாரம் வேண்டாம்.
மகாத்மாக்களை சாதாரணமா எடை போட வேண்டாம். குழந்தைக்கும் கை கால் இருக்கு, அதுக்கும் கண் இருக்கு, அதுக்கும் மூக்கு இருக்கு, அதுக்கும் வாய் இருக்கு, அதுக்கும் காது இருக்கு, அதுக்கும் எல்லாம் இருக்கு. அப்பாவுக்கும் எல்லாம் இருக்கு. நீயும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்பாவுடைய கணம் வேற, அப்பாவுடைய புத்தி வேற, அப்பாவுடைய பலம் வேற. தன்னை ரட்சிச்சுக்க முடியும், குழந்தையை ரட்சிக்க முடியும். இதுக்கு தன்னை ரட்சிச்சுக்க முடியாது, அவளை ரட்சிக்க முடியாது. இதுதான் குருவுக்கும் அல்ப மனுஷாளுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால இது அது ஒண்ணுதான் நினைச்சுட்டேன், தோத்து போயிட்டோம். இவா பெரியவா நினைச்சுட்டேன், ஜெயிச்சுட்டேன். இவா பெரியவா, அவளையும் காப்பாத்திப்பா, என்னையும் காப்பாத்திப்பா, காப்பாத்தி கொடுப்பா. அப்பாவுக்கு உடம்பு முடியல, குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா அப்பா குழந்தையும் தூக்கிண்டு ஆஸ்பத்திரிக்கு போய் தனக்கு ஊசி போட்டு குழந்தைக்கு ஊசி போட்டு வர முடியும். குழந்தைக்கு உடம்பு நன்னா இருந்தாலும் அப்பா படுத்துட்டாலும் தூக்கிட்டு போக முடியாது. குழந்தை நன்னாவே இருந்தாலும் கூட குருவுடைய பலம் இதுதான். அவ ஒரு கால் மாயில காட்டினாலும், ஒரு கால் அவ எங்கேயா கீழே விழுந்தாலும் அதுல இருந்து மேலே எழுந்து வரக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்கு. சாக்கடையில விழுந்துட்டாலும் அப்பா எழுந்து வந்துடுவா. குழந்தை விழுந்தா அப்பா கை தூக்கி விட்டாதான் முடியும். அப்பாவும் குழந்தை 2 பேரும் சாக்கடையில விழுந்துட்டா வச்சுக்கோங்க. எங்கேயோ விழுந்துட்டா, போற வழியில துப்புன்னு விழுந்துட்டானா அப்பா குழந்தை தூக்கி மேல விட்டு அப்பா பின்னாடி தாழ்ந்துப்பாரு. அதனால அப்பா ஐயோ அப்பா ஒன்றும் பலமில்லை நினைக்கப்படாது. குழந்தைய தூக்கி விட்டு அப்புறம் மேல வரா. சமயத்துல குழந்தை விழுந்துரும். அப்பாவுக்கு சாக்கடைக்கு சம்பந்தம் இல்லை, கொஞ்சம் ஆழமா இருக்குன்னு என்ன பண்றா, விட்டுட்டு போறதில்ல. இவா சாக்கடையில இறங்கி முதல்ல இதை தூக்கி விட்டுட்டு அப்புறம் இவா ஏற பாக்குறது ஐயன்னு இது சொல்லும். இதை சாக்கடை அவ ஏத்தி விட்டா இது மறந்து போயிடும். இதுதான் நடந்துருக்கு கொடுமை. சத்குரு கிருபை வீண் போகாது. மகாத்மாக்களுடைய விஷயங்கள் சாதாரணம் இல்லை. ஜடபரதருடைய மாயை பெரிய தத்துவம். காருண்யத்துல கூட ஒரு அபிமானம் வரும். அந்த அபிமானத்திலிருந்து தப்பிக்கணும். ஏன்னா மனசு எப்படி ஏமாத்துன்னு புரிய வைக்கிறான். நம்மளா சொல்ல பல சமயம் காருண்யமே கிடையாது, காருண்யமே கிடையாது. காருண்யம் அபிமானம் காருண்ய மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிறது. நம்ம காருண்யம் நினைச்சிட்டு சில பேர் சொல்லுவான், நான் லோகம் நன்னா இருக்கணும்னு தான் வேண்டிக்கிறேன், எல்லாரும் நன்னா இருக்கணும் வேண்டிக்கிறேன். யாருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றீங்க? யாருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ற? எல்கேஜி பையன் டீச்சர் நன்னா படிப்போம் 5 மார்க் கூட கொடுக்குன்னு சொல்ற கதை.